இது என்னம்மா ஸ்பெஷலு? சிக்கன் கூட்டு. சிக்கன் கூட்டு. சிக்கன் கூட்டு. அப்போ இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலா? அதாவது லஞ்சுக்கு இந்த மாதிரி கூட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆயில் இல்லை, மசாலா ரொம்ப குறைவு. எப்படி இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சிக்கன் ரெசிபி நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்படி எடுத்து ஆளுக்கு ஒரு கண்டி சாப்பிட்டாலே போதுமா? அதுக்கடுத்து இது ஒரு ஸ்பெஷல், இப்படி ஒரு ஆம்லேட். என்ன ஆம்லேட்டு? பன்னு ஆம்லேட்டா? இதுக்கு பேர் வந்து பன்னு ஆம்லேட். இது நம்ம ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சைடு பன்னு ஆம்லேட்டு, இன்னொரு சைடு சிக்கன் வறுவல், இந்த பக்கம் வந்து பாலக்குழம்பு. இப்படி ஒரு பாலக்குழம்பு இது எப்படி இருக்கும் பாருங்கள். பாலக்கு என்னென்ன நம்ம கீரை குழம்பு நல்லா மதியத்துக்கு சாப்பிட. அப்புறமா அதோட கடைசியாக அப்படியே ஒரு ரசத்தை அப்படியே கிண்டி அப்படியே சாப்பிட்டோம்னா இது ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே இது என்ன சொல்லுவாங்க, ஹோமியோபதிக்கா எல்லா மருந்துகளையும் சேர்ந்தது. இதில் எண்ணெய், தக்காளி, புளி, அப்புறம் தாளிச்சது, வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு, பெருங்காயம், ஜீரகம், கடுகு, வெள்ளைப்பூடு அம்புட்டு சேர்ந்த கலவை நம்ம ஊர் ஸ்பெஷல் ரசம். இந்த பார்த்துங்க தக்காளி அப்படி கடைசியில் சாதத்தோடு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் மெயினானது வந்து இந்த சிவப்பு மட்டை அரிசி, கேரளா அரிசி. இதை சாப்பிட்டாலே இதோட அப்படியே என்ன செய்யணும், இந்த சிக்கனை எடுத்து அப்படியே கொண்டு போய் அப்படி போட்டுடணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிப்போம். ஓகே.